எவர்க்கும் உய்வுண்டால் ஓய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. கலைஞர் அவர்கள் நான் கேட்டபோது இல்லை என்று சொல்லாமல் எங்களுடைய தொழிலாளர்களுக்காக பையனூரிலே 100 ஏக்கர் கொடுத்து உதவியவர் என்ற எண்ணத்தை, அந்த நல்ல காரியத்தை வாழ்க்கை பூராகவும் மறக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் மரியாதைக்குரிய அண்ணன் சேகர் உடனடியாக நான் வருகிறேன் என்று சொன்னேன். 6:30 மணிக்கு வந்து விடுங்கள் என்று சொன்னார்கள். சரியாக 6:30 மணிக்கு நான் இங்கே வந்து உட்கார்ந்து விட்டேன் என்பதை இந்த தாய்மார்கள் சாட்சியோடு ஒப்புக்கொள்வார்கள் என்று நான் நம்புகின்றேன். அனைவருக்கும் வணக்கம் சொல்லி, இந்த விழாவுக்கு என்னை அழைத்தவர்களுக்கு நன்றி சொல்லி, இவர் எழுந்து நின்றால் இமயம் கூட இவருடைய இடுப்பளவுக்குத்தான் இருக்கும். யார் அவர்? அவர்தான் கலைஞர். ஏனென்றால் கலைஞருக்கு ஒரு முகம் கிடையாது. நான் இங்கே அரசியல் பேச வரவில்லை. நான் அரசியல் படித்தவன், பொருளாதாரம் படித்தவன், அதை பற்றி எல்லாம் எழுதுவேன். ஆனால் பேசுகின்ற போது அரசியல் பேசுவதை குறைத்து கொண்டிருப்பவன் நான். திரையுலகிலே ஒரு சகாப்தத்தை படைத்தவர் கலைஞர் அவர்கள். ஆகவே திரையுலகத்தை பற்றி நான் பேசினாலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நேரம் போதாது. அதனால் நான் திரையுலகத்தில் கலைஞருடைய சாதனைகளை பற்றி உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவன் படைப்பிலே அனைவரும் சமமென்றால் உயர் ஜாதிக்காரர் மண்டைக்குள் மட்டும் தங்கத்தால் மூளை செய்து அடைத்து வைத்தாரா என்று கேட்டார் கலைஞர். அரண்மனை நாயை அடக்கடா நாவை என்று எழுதினார் கலைஞர். இந்த வசனம் மந்திரி குமாரியில் வில்லன் எஸ்.ஏ. நடராஜன் அவர்கள் எம்ஜிஆரை பார்த்து கேட்பார், அரண்மனை நாயை அடக்கடா நாவை என்று. அதற்கு பின்னால் அவர் எழுதி கொண்டு வருகிறார். ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு மாற்றம் தெரிகிறது. எல்லா குமாரிகளையும் அவர்தான் எழுதினார். ராஜகுமாரி, மந்திரி குமாரி, அரசலங்குமாரி, மருதநாட்டு இளவரசி, அத்தனை படங்களும் அவர்தான் எழுதினார். அவர் எழுதிய காரணத்தினால் எத்தனையோ ஒப்பனை முகங்கள் ஒப்பிலா முகங்கள் ஆயின. எழுதியவர் கலைஞர். அவருடைய எழுத்து எதையெல்லாம் செய்தது என்பதை உங்களுக்கு விளக்குகிறேன். 1952 பராசக்தி வருவதற்கு முன்னால் வந்திருக்கின்ற படங்களை யாராவது பார்த்தீர்களே ஆனால் அதிலே ஐயராத்து தமிழ் இருக்கும். எங்க ஆத்துல தண்ணி வரலையோ அப்படின்னு கேட்பாங்க. அப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருந்த தமிழ் திரைப்படங்களிலே அப்படித்தான் பேசினார்கள். காலையில் நைனா நாஷ்டா துண்ணிட்டியான்னு கேட்பாங்க. இது தெலுங்கு கலந்த தமிழ். நான் எதையும் குற்றம் சொல்லவில்லை. ஆனால் திரையுலகத்திலே இந்த தமிழ் தான் இருந்தது. இந்த தமிழை மாற்றுகின்றார் ஒரு 20 வயது இளைஞன். 22 வயதிலே எழுதிய படம் அது. கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக. அந்த வசனங்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணித்தான் அதற்கப்புறம் வசனம் எழுத ஆரம்பித்தவன் நான். ஆகவே அவர் எனக்கு துரோணர், நான் அவருடைய சிஷ்யன். அந்த காரணத்தினால் தான் என்றும் அவரை மறக்காமல், அவரை பார்க்கும் போதெல்லாம் அவர் கால்களை தொட்டு வணங்கி அந்த கைகளை என் கண்களிலே ஒட்டிவிட்டுத்தான் நான் வெளியே வருவேன். யார் போனாலும், யார் வந்தாலும், யார் இருந்தாலும், இந்த குகநாதன் வந்தால் மட்டும் உடனே மேலே அனுப்புங்கள் என்று கட்டளை வைத்திருந்தவர் தான் கலைஞர். அவ்வளவு பாசம் என் மீது. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர் சொன்னதை அப்படியே சொல்லுகிறேன். எனக்கு வண்ணான் மேல ஆசையே, எனக்கு வண்ணாத்தி மேலே ஆசை. ஆனா அவனுக்கோ சொல்ல மாட்டார் மீதிய. ஏனென்றால் என்னை திரையுலகுக்கு கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர்கள்தான் அன்றும் இன்றும் என்றும் எனக்கு தெய்வம். ஆனாலும் நான் எழுதுவதற்கு காரணம்
என்னை எழுது என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஆச்சரியமாக இருக்கலாம் உங்களுக்கு. அங்கேதான் நான் முதலிலே கலைஞரை சந்தித்தேன். காஞ்சிபுரத்தில் 1962 நான் திராவிட முன்னேற்ற கழக கொடியை ஏந்தி கொண்டு, நான் எந்த கட்சியிலும் இல்லை, ஆனால் அன்று மாணவன், எனக்கு கட்சியை பற்றி தெரியாது, ஆனால் அண்ணாவை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக பச்சையப்பன் கல்லூரியிலே காஞ்சியிலே பியூசி படித்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய தோழர்களை அழைத்துக் கொண்டு சுமார் 100 பேர் அந்த சின்ன காஞ்சிபுரம் தெருக்களிலே அண்ணாவுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அப்போது ஒரு செய்தி வருகிறது, இப்போது ஒரு விஐபி வந்து எங்களோடு கலந்து கொள்ள போகிறார். யார் அந்த விஐபி? எனக்கு தெரியாது. ஏனென்றால் நான் இலங்கையிலிருந்து இங்கு வரும்போது என்னுடைய வயது 13, நான் காஞ்சியிலே படிக்கும் போது என்னுடைய வயது 15. ஆகவே எனக்கு தெரியாது. ஆனால் கலைஞர் என்று ஒருவரை எனக்கு தெரியும். யார் அந்த கலைஞர்? மலைக்கல்லன் படத்தை எழுதியவர், மனோகரா படத்தை எழுதியவர், பராசக்தி எழுதியவர். இந்த கலைஞரை தோற்கடிக்க வேண்டும், இவரை விட சிறப்பாக எழுத வேண்டும் என்ற ஆசையில் தான் நான் பேனா எடுத்தேன். எனக்கு பேனா எடுத்து கொடுத்தவர் அண்ணா அவர்கள். ஆனால் அன்று அந்த கூட்டத்தில் வந்தவர், அந்த விஐபி யார் தெரியுமா? அவர்தான் கலைஞர், அவர்தான் கலைஞர் கருணாநிதி. நான் ஏற இறங்க பார்க்கிறேன். இந்த ஒல்லியான நோஞ்சான் உடம்பு கொண்டவரா இத்தனை படங்களையும் எழுதியிருப்பார். நம்ப முடியவில்லை என்னால். இவரை ஜெயித்து விடுவது சுலபம் என்று நான் எண்ணினேன். ஆனால் அன்று மாலை 6 மணிக்கு பெரிய காஞ்சியில் அவர் பேசுகிறார். அந்த பேச்சை கேட்பதற்காக கீழே வந்து நிற்கிறேன் நான். கையிலே ஒரு பாக்ஸ் கேமரா. அந்த கேமராவை வைத்துக் கொண்டு இவரை படம் எடுப்பதற்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறேன். அதை பார்த்துவிட்ட கலைஞர் அந்த பையனை மேலே தூக்கி அங்கே உட்கார வையுங்கள் என்று சொல்லுகிறார். தெரிந்தோ தெரியாமலோ எனக்கு பேனா கொடுத்தவர் அண்ணா, என்னை மேடையில் ஏற்றியவர் கலைஞர். அவர் பேச ஆரம்பிக்கிறார். நான் மயங்கினேன், சொக்கி போனேன். உண்மையாக சொல்லுகிறேன், ஒருவேளை நான் அண்ணாவை சந்திப்பதற்கு முன்னால் கலைஞரை சந்தித்திருந்தால் நான் சேகர் பாபு அவர்கள் உட்கார்ந்திருக்கிற நாற்காலியில் நான் உட்கார்ந்திருந்திருப்பேன், அல்லது தென் சென்னையிலே உட்கார்ந்திருந்திருப்பேன், இல்லை அவரோடு உட்கார்ந்திருந்திருப்பேன். இதையெல்லாம் வேண்டாம் என்று விட்டு நான் எழுதியதனால், எழுதுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததனால், எழுதுகின்ற படங்கள் எல்லாம் வெற்றி அடைந்ததனால், உங்களுக்கு தெரியாது, நான் இதுவரை எழுதிய படங்கள் 252. நம்ப முடிகிறதா உங்களால்? என்னுடைய முதல் படம் புதிய பூமி. இப்போது நான் எழுதி முடித்திருக்கிற படம் காவி ஆவி நடுவல தேவி. இது நகைச்சுவை படம். நான் 9 மொழிகளிலே எழுதியிருக்கிறேன். இதற்கெல்லாம் காரணம் யார்? விதைத்தது யார்? கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவர்தான் என் துரோணர். அவருடைய சில நிகழ்ச்சிகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மனோகரா என்று ஒரு படம் உங்களில் பல பேர் பார்த்திருக்க முடியாது. முடிந்தால் அந்த படத்தை OTT-யில் பாருங்கள். அந்த படத்திலே ஒரு காட்சி, தகப்பன், இதை தயவு செய்து அரசியலிலே கலந்து ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். அந்த தகப்பன் ஒரு பெண்ணிடம் மயங்கி, வசந்த சேனா என்ற பெண்ணிடம் மயங்கி அவளை தன்னுடைய அரியணைக்கு பக்கத்தில் அமர வைத்திருக்கிறார். தாயையும் தனையனையும் தள்ளிவிட்டு வைத்திருக்கிறார். அப்போது அந்த தனையன் அரண்மனைக்கு வருகிறான், தந்தையோடு போராடுகிறான், அந்த வைப்பாட்டியை கண்டபடி திட்டுகிறான். அப்போது அவனை பிடித்த சங்கிலியிலே பிணைத்து ஒரு பெரிய தூணிலே கட்டி வைக்கிறார்கள். நீ உன் சித்தியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி என்கிறார் தன்னுடைய மகனை பார்த்து தந்தை. நான் மீண்டும் சொல்கிறேன், தயவு செய்து இதை அரசியலோடு யாரோடும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். இது மனோகரா கதை. அப்போது தாய் உள்ளே வருகிறாள், கண்ணாம்பா. உள்ளே வந்தவள் மகன் சங்கிலியால் கட்டி இருப்பதை பார்த்து திகைக்கிறாள்.
அவள் தன் மகனுக்கு உணர்ச்சி ஊட்டும் விதமாக காட்சியை பேச வேண்டும். அதனால் மகன் அந்த சங்கிலியை உடைத்து, தூணை உடைத்து நொறுக்கிக் கொண்டு வந்து எதிரிகளை பந்தாடி தந்தையிடம் தாயை சேர்த்து வைக்க வேண்டும். இதுதான் கதை. தயாரிப்பாளரும் இயக்குனரும் சொல்லுகிறார்கள், இவ்வளவு பெரிய தூண், இவ்வளவு பெரிய சங்கிலி, இதை ஒரு மனிதனால் அறுக்க முடியாது. ஆகவே இந்த இடத்தில் அம்மா கண்ணாம்மா அவர்கள் தாயை பார்த்து, அந்த தாய் கடவுளை பார்த்து பாடுவது போல் ஒரு பாட்டை வைத்து விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். அனைவரும் ஒப்புக்கொள்ளுகிறார்கள். தயாரிப்பாளர், டைரக்டர் எல்லாரும் ஒப்புக்கொள்ளுகிறார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த கலைஞருக்கு சற்று கவலை வருகிறது. நான் எழுதுகின்ற படத்திலே தெய்வ சக்தியால் தூண் உடைந்தது என்று சொல்லுவதா? அவருக்கு ஆவேசம் பிறக்கிறது. உணர்ச்சி உள்ளவர் அல்லவா, கலைஞன் அல்லவா, ஆவேசம் பிறக்கிறது. நேராக வருகிறார். அந்த டைரக்டரையும் தயாரிப்பாளரையும் கூப்பிட்டு வைத்து சொல்லுகிறார், ஐயா, என்னை இங்கே எழுத்தாளராக வைத்து விட்டீர்கள். நான் இந்த காட்சிக்கு வசனம் எழுதி தருகிறேன். அந்த வசனத்தை கண்டாமா பேசட்டும். அப்போது இந்த தூண் உடையட்டும், மகன் வெளியே வரட்டும். பாடல் மட்டும் வேண்டாம். அந்த காட்சி சரியாக அமையவில்லை என்றால் நான் விலகிக் கொள்ளுகிறேன். நீங்கள் பாடலை போட்டு படத்தை எடுங்கள் என்று சொல்லுகிறார். தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் அது சரியென்று படுகிறது. ஆகவே அவர்கள் எழுதுங்கள் என்கிறார். கலைஞர் எழுதுகிறார், செவ்வாழை தோட்டத்தில் குதித்தாடும் குரங்குகளே, ஏன் சிரிக்கிறீர்கள்? சிரித்தவர் வாழ்ந்ததில்லை, அழுதவர் கெட்டதில்லை. இப்படி ஆரம்பிக்கிறார் கண்ணாம்பா. சிவாஜி கணேசன் நடிக்கிறார் மனோகராக. சங்கிலியை அறுக்கிறார். அந்த தூண் தூள் தூளாகிறது. இழுத்து போட்டுவிட்டு வந்து தந்தை முன்னால் வாளோடு நிற்கிறார் தனையன். அந்த காட்சியை பார்த்து தயாரிப்பாளர், இயக்குனர், அங்கே இருந்த அத்தனை பேரும் கைதட்டி, இதுதான் வேண்டும், பாட்டு வேண்டாம், இறைவனிடம் கெஞ்சுகின்ற பாட்டு வேண்டாம் என்று சொன்னார்கள். இதுதான் கலைஞர். இப்படி ஒரு பேனாவை வைத்திருந்தவர் தான் கலைஞர். கலைஞருடைய பேனாவின் சக்தி எதை வேண்டுமானாலும் மாற்றும். அதை இந்திய அரசியல் தலைவர்கள் நன்றாக அறிவார்கள். அதனால் தான் இன்று வரை முரசொலி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு இடம், கலைஞர் அவர்கள் சிலப்பதிகாரத்தை எழுத வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். கண்ணகி என்று கண்ணாம்பா நடித்து, பியு சின்னப்பா நடித்து முன்னர் வந்த படம் அது. அதே சிலப்பதிகாரத்தை மீண்டும் எழுத வேண்டும் சிவாஜி பத்மினியை வைத்து என்று ஆசைப்படுகிறார் கலைஞர். ஏவிஎம்மிடம் தன் ஆசையை சொல்லுகிறார். அப்போது ஏவிஎம் செட்டியார் அதற்கு சம்மதித்து அவருக்கு ஒரு செக் கொடுத்து இதை படமாக எடுப்போம் என்று சொல்லுகிறார். 1 வருடமானது, 2 வருடமானது, 3 வருடமானது. ஆனால் ஏவிஎம்மில் அந்த படம் எடுக்கவில்லை. ஏனென்றால் அதற்கிடையில் தங்கப்பதுமை என்றொரு படம் சிவாஜியும் பத்மினியும் நடித்து வந்தது. அதன் கதை ஏறத்தாழ இதே மாதிரி இருந்ததனால் அந்த படத்தை கலரிலே எடுத்தால் வியாபாரமாகாதோ, நஷ்டம் வந்து விடுமோ என்ற பயத்திலே ஏவிஎம் அவர்கள் அதை எடுக்கவில்லை. இதனால் எந்த ஃபங்க்ஷன் சினிமாவில் நடந்தாலும் கலைஞர் அவர்கள் இந்த சொல்லுவார், ஏவிஎம் அவர்களின் படத்தை எடுக்காமல் விட்டு விட்டார்கள் என்று சொல்லுவார். இதை பல இடத்திலே சொன்னார். ஒரு நாள் இவர் இருக்கும்போது சரவணன் அங்கே இருக்கிறார். இதை சொல்லிவிட்டார் கலைஞர். வெளியே போய் காரில் ஏற போகும்போது சரவணன் அவர்கள் பின்னால் போகிறார். ஐயா, கலைஞருக்கு சரவணன் மீது ரொம்ப பிரியம் உண்டு. அப்போது அவர் சொன்னார், என் தந்தை ஏன் எடுக்கவில்லை என்ற காரணம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்க எல்லா மீட்டிங்லையும் இதை சொல்றீங்க. இது எங்களுக்கு கொஞ்சம் அவமானமா இருக்கு. எங்க அப்பா சொன்ன வார்த்தையை காப்பாத்தலையோ அப்படின்னு சிந்திக்க வைக்குது. அதனால நான் சொல்றேன், இந்த தங்கப்பதுமை என்ற படத்தின் கதையும் இதுவும் ஒரே மாதிரியாக இருந்ததனால் சிவாஜி பத்மினியை வைத்து எடுத்தால் அந்த படம் ஓடாமல் போய்விடலாம் என்ற பயம் என் தந்தைக்கு இருந்தது. அதனால் தான் எடுக்கவில்லை என்று சொல்கிறார்.
கலைஞர் திருப்பி சொன்னார், சரவணன், நீங்கள் உண்மையை எடுத்து சொன்னீர்கள், இனிமேல் நான் அதை பற்றி எங்குமே பேச மாட்டேன் என்றார். உண்மையாகவே அவர் அதை பற்றி அதன் பின்னால் எங்கேயுமே பேசவில்லை. அதுதான் கலைஞர். கலைஞரை போராளியாகத்தான் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். கலைஞரை ஒரு நல்ல இதயமுள்ள மனிதனாக, பாசமுள்ள மனிதனாக, நல்லதை ரசிக்கின்ற மனிதனாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். கலைஞர்களாகிய நாங்கள் கலைஞரை அப்படித்தான் பார்த்தோம். இந்த படத்தை அவர் எடுக்கிறார். பூம்புகார். எஸ் ராஜேந்திரனும் விஜயகுமாரியும் நடிக்கிறார்கள். சிலப்பதிகாரம் என்பது ஒரு காப்பியம், 50 காப்பியங்களில் ஒன்று. சரிதானே? உண்மையாவே எனக்கு அதிகமா பல விஷயங்கள் தெரியாது, அதனால கேட்டுக்கிட்டேன். ஏன்னா அவங்க ஒரு பெண் சிங்கம், இனி வரப்போறது ஒரு ஆண் சிங்கம். இடையில நான் ஒரு ஆட்டுக்குட்டி மாட்டிக்கிட்டேன் சேகர் பாபு சாரால. அவங்க 2 பேரும் அரசியல் பேசுவாங்க, நான் சினிமாவை பத்தி மட்டும்தான் பேசுறேன். ஆனால் அந்த பூம்புகார் படத்துல உங்களுக்கு தெரியும், சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல ஒற்றை சிலம்பை மனைவி கொடுப்பாள், கண்ணகி கொடுப்பாள். அதை விட்டுவிட்டு தன் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வதற்காக அந்த சிலம்பை எடுத்துக்கொண்டு வருகிறார். அந்த சிலம்பு களவாடப்படுகிறது. அதை களவாடியவர் ஒரு பொற்கொள்ளர். இது சிலப்பதிகாரத்தில் இருக்கின்ற காட்சி. ஆனால் கலைஞர் என்ன செய்தார்? பூம்புகாரில் அந்த காட்சியை மாற்றினார். பொற்கொள்ளர் அல்ல, அந்த சிலம்பை திருடியவன் ஒரு அரண்மனை காவலன் என்று மாற்றினார். பார்த்த எனக்கு சற்று பயம் வந்தது. இவர் ஏன் இப்படி தப்பு செய்து விட்டார் என்று நான் ஓடுகிறேன் கலைஞரிடம். சொன்னேன், ஐயா இதுல தப்பு நடந்திருக்கே. என்ன தப்பு இது? அதை திருடியது பொற்கொள்ளர் அல்லவா? அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? காவியமானாலும் காப்பியமானாலும் மக்களுக்குள் உரசலை ஏற்படுகின்ற ஜாதி தொழில் செய்கின்ற இது வேண்டவே வேண்டாம் என்ற அந்த மனித நேயத்தின் காரணமாக அதை நான் மாற்றினேன் என்று சொல்லுகின்ற தைரியம் எந்த எழுத்தாளனுக்கு இன்று இருக்கிறது? அது கலைஞரிடம்தான் இருந்தது, கலைஞரிடம்தான் எப்போதும் அது இருந்தது. அதனால் தான் அப்படிப்பட்ட ஒரு சாதனையாளனை நான் என் துரோணராக வகுத்துக் கொண்டேன். அடுத்ததாக ஒரு நிகழ்ச்சி, என்னை தலைவராக்கினார்கள் பெப்சிக்கு. இப்போது செல்வமணி இருக்கிறாரே, அந்த இடத்துக்கு 24 சங்கத்தை சேர்ந்த அந்த பெப்சிக்கு, தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்துக்கு என்னை தலைவராக்கினார்கள். நான் கலைஞரை பார்க்க போகிறேன். அவர் மாடியில் இருக்கிற ரூமில் அந்த கதவு திறக்கிறது, நான் உள்ளே நுழைகிறேன். அதிசயத்தக்க வெற்றி என்று கலைஞர் சொல்கிறார். நான் அருகில் வருகிறேன், கை கொடுக்கிறேன், வழக்கம் போல் பேசிக் கொண்டிருக்கிறேன். அமிர்தம் சார் இருக்கார், ராமநாராயணன் சார் இருக்கார், இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. பேசி முடித்து விட்டு கிளம்புகின்ற நேரத்தில் என் பாக்கெட்ல இருந்து ஒரு லெட்டர் எடுத்து கொடுத்தேன். நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு காலை தொட்டேன். ஒரு நிமிஷம். உடனே பிரிச்சு படிச்சார். அதான் கலைஞர், அதுதான் கலைஞர். கொண்டு வந்தவன் என்ன நோக்கத்தில் கொண்டு வந்திருப்பான், எவ்வளவு அவசரத்தோடு கொண்டு வந்திருப்பான், அதை உடனடியாக பார்க்க வேண்டும், அதற்கு உடனடியாக முடிவு சொல்ல வேண்டும் என்ற குணமுள்ளவர் தான் நமது கலைஞர். அதனால் அவர் அதை திறந்து படிக்கிறார். நான் என்ன கேட்டிருந்தேன் தெரியுமா? என்ன எழுதியிருந்தேன் தெரியுமா? எங்கள் பெப்சிக்கு 50 ஏக்கர் நிலம் வேண்டும், அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டேன். அவர் அதை படித்து முடித்து விட்டு கேட்டார், சென்னையில் 50 ஏக்கர் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்தில் கொடுப்பதற்கு இல்லையே குஹா அப்படி என்றார். நான் சென்னையில் கேட்கவில்லையே அப்படி என்றேன். உடனே அவர் சிரித்துக் கொண்டு, சரி நீ உனக்கு எங்கே பிடிக்கிறதோ தமிழ்நாட்டு சென்னைக்கு பக்கத்துல ஒரு இடத்தை பார்த்து என்கிட்ட வந்து சொல்லுன்னார். நான் பல இடத்தை பார்த்தேன், எனக்கு பிடிக்கல. அடுத்து ஒரு விழா, அந்த விழாவில் சொல்றார் கலைஞர், திரைப்பட தொழிலாளர்களே
உங்களுக்கு வீடு கட்டுவதற்காக நிலம் பார்க்க சொன்னேன். இதுவரை ஓராதன் நிலத்தை பார்க்கவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை தூக்கி போட்டு விட்டார். எனக்கு அசிங்கமாக போய்விட்டது. அடுத்த நாள் போன அண்ணன் இப்படி சொன்னா தாப்பா நீ சீக்கிரம் பார்ப்பேன்னாரு. அப்ப அவர் சொன்னாரு, 2 மந்திரிகளை கூப்பிட்டு இவரோடு போய் அந்த இடங்கள் எங்கெங்க அரசாங்க இடம் இருக்கோ அதெல்லாம் காட்டுங்கன்னு சொன்னார். 5 கார்ல 2 மந்திரிகளோட பல கவர்மெண்ட் ஆபீசர்ஸோட 27 இடத்தை நான் பார்த்தேன். அந்த 27வது இடம் எனக்கு பிடித்தது. வருகிறேன் கலைஞர் அவர்களிடம், இந்த இடம் எனக்கு பிடித்திருக்கிறது. சரி, இது 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கே, வேலை செய்யறவன்லாம் அங்க வீட்டை கட்டிக்கிட்டு எப்படி இங்க வந்து வேலை செய்வா அப்படின்னு கேட்கிறார். நான் சொன்னேன், இப்ப ஸ்டூடியோ எல்லாம் கோடம்பாக்கத்துல இல்ல, மாறிக்கிட்டே இருக்கு. அதனால தயவு செய்து இந்த 50 ஏக்கரை 100 ஏக்கரா கொடுங்க, அங்க இடம் இருக்கு. அந்த இடத்துல நாம ஒரு திரைப்பட நகரத்தை உருவாக்கலாம், அதை கலைஞர் திரைப்பட நகரம் என்றே வைக்கலாம் என்று நான் கேட்டேன். மறுக்கவில்லை அந்த மகான். உடனே சொன்னார், அவருடைய செக்ரட்டரியை கூப்பிட்டு சொன்னார், எல்லாரையும் கூப்பிட்டு குகநாதருடைய கேட்கிற அந்த இடத்தை 100 ஏக்கர் கொடுத்துருங்க அப்படின்னார். அப்ப ஒரு அதிகாரி சொன்னார், அது ரொம்ப விலை உயர்ந்த இடம் என்றார். அவரோடு பேசிவிட்டு திரும்பி என்னை பார்ப்பதற்கு முன்னால், நானும் ஒரு நடிகன் தான், நாடகங்களில் நடித்திருக்கிறேன், கலைஞருடைய குணத்தை நன்றாக புரிந்து கொண்டவர். ஆகவே என் முகத்தை கவலையாக வைத்துக் கொண்டேன். அவர் திரும்பி பார்த்தார். பார்த்த உடனே சொன்னார், இல்லையா அந்த இடத்தையே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். இந்த இரக்கம், இந்த மனித நேயம், இந்த பாசம், இந்த ஒரு விதமான முகத்தை பார்த்து விட்டே முடிவு சொல்லக்கூடிய ஒரு, அது யாரிடம் இருக்கும்? என் தந்தையிடம் நான் பார்த்திருக்கிறேன், அடுத்து எம்ஜிஆரிடம் பார்த்திருக்கிறேன், அதற்கு பின் நான் கலைஞரிடம் தான் அந்த முகத்தை பார்த்தேன். அதனால் 15 வருடங்கள் ஆகின்றன, 14-15 வருடங்கள். இன்றும் இப்போதும் எப்போதும் நான் கலைஞரோடு இருப்பேன், கலைஞர்கள் பாடுவேன். கொடுத்த 100 ஏக்கரில் இன்று 15 ஏக்கரில் ஒரு ஸ்டூடியோ நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக பெப்சிக்கு மாதம் 1 கோடி வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த தொழிலாளர்களுக்கு வீடு கட்டப் போகிறார்கள். ஆகவே கலைஞருடைய பெயர் கலையுலகம் உள்ளவரை தலைமுறையாக இருந்து கொண்டு இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.